அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். சமீபத்தில் ஒரு பெண் கேட்டிருந்தாங்க, டாக்டர் எனக்கு உடம்பு வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் பசியை மட்டும் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதுவும் ஆஃப்டர் த டெலிவரி எனக்கு இந்த பசியோட அளவு அதிகமாகிக்கிட்டே இருக்குது. நான் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது குழந்தைக்கும் சத்துக்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி ஃபுட்டு எடுத்தது உண்மைதான். ஆனால் இப்போது எவ்ரி 1 hour ஒன்ஸ் இல்லை 2 hour ஒன்ஸ் வந்து நான் ஃபுட்டு எடுத்துக்கிட்டே இருக்கேன். அதுவும் காலையில் நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு 11 மணிக்கு காஃபி குடிக்கலன்னா அதுக்கப்புறமா என்னால் எந்த வேலையுமே வந்து செய்ய முடியாது. ஸோ இந்த மாதிரி என்னோடய பசியை கண்ட்ரோல் பண்ண முடியல. இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எதனால் அதிகமாக பசிக்குது அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. ஸோ ஏன் அதிகமாக பசிக்குது, இதை எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, உடல் எடையை எப்படி குறைக்கிறது, அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, பசியை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அடிக்கடி நான் வந்து சாப்பிட்டுடுறேன். பசி வந்துச்சுன்னா எனக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது, தலை வலிக்குது, என்னால் அடுத்த பக்கம் வேலையே வந்து செய்ய முடியல. இதுதான் நிறைய பேரோட கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. எதனால் இந்த பசி அதிகமாகுது? ஸோ நம்ம அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கோம், இல்லை அதிக கார்போஹைட்ரேட் சார்ந்த உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம பாடியில் இன்சுலின், கார்டிசால் இந்த 2 ஹார்மோனும் வந்து அளவில் அதிகமாகும். இதனால் நம்ம பாடியில் லெப்டின்கிற ஒரு ஹார்மோனோட அளவை வந்து மந்தப்படுத்துகிறோம். இந்த லெப்டினோட வேலை என்ன அப்படின்னா, உங்களுக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு, இப்போதைக்கு நீங்கள் ஃபுட்டு எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த லெப்டின் ஹார்மோனோட வேலை. இந்த லெப்டின் ஹார்மோனை இன்சுலினும் கார்டிசாலும் மந்தப்படுத்திடும். ஏன்னா அந்த இன்சுலினுக்கும் கார்டிசாலுக்கும் அது என்ன வேலை அப்படின்னா, உடம்பை எப்போவுமே எனர்ஜெட்டிக்காக வந்து வச்சுருக்கணும், நிறைய வந்து உள்ள எனர்ஜி வரணுங்கிறதா அதனுடைய இதாக இருக்கும், வேலையாக இருக்கும். ஸோ அதனால தான் நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் பொழுதும், சுகர் வந்து கண்ட்ரோலாக இல்லாத போதும் அடிக்கடி பசி எடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, சரியான இரவு தூக்கம் இல்லை அப்படின்னா அடுத்த நாள் உங்களுக்கு பசியை அதிகப்படுத்தக்கூடிய கெர்லின் ஹார்மோனோட அளவு வந்து அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் 300 கலோரி வரைக்கும் அதிகமாக சாப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, டாக்டர் நைட் டியூட்டி போக ஆரம்பித்த பிறகு தான் எனக்கு வெயிட்டே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நிறைய பேருக்கு அதிகமான அளவுக்கு கலோரி இருக்கக்கூடிய ஃபுட்டு வந்து எடுத்துக்கிறாங்க. மூணாவது விஷயம், காலையில் உணவு எடுத்துக்கும் பொழுது எழுந்த உடனே டீ, காஃபி குடிக்கிறது, இல்லைனா வந்து ஃப்ரூட் ஜூஸஸாக வந்து எடுத்துக்கிறது, இல்லை அடிக்கடி வந்து சோடா மாதிரியான பொருட்களை எடுத்துக்கும் பொழுது அது நம்ம பாடியில் இம்மீடியட்டாக சுகரை வந்து ஸ்பைக் பண்ணும். சுகர் வந்து ஸ்பைக் ஆன உடனே இன்சுலின் வந்து நமக்கு இந்த சுகர் ஸ்பைக்கை குறைக்கிறதுக்காக வரும். அடுத்ததாக ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளேயே அது வந்து ஃபுல்லாகவே வந்து குறைஞ்சிரும். இது வந்து எனர்ஜி கிராஷ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த மாதிரி ரொம்ப குறைஞ்ச உடனே நம்மளால் எந்த வேலையுமே செய்ய முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு 11 மணிக்கு காஃபியோ டீயோ குடிக்கலைன்னா என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியாது, எனர்ஜி ரொம்ப டவுன் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதுக்கான ரீசன், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஹை கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய ஃபுட்டாக வந்து எடுத்துருந்துருப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு அடிக்கடி பசிக்குது. நாலாவதாக, ப்ரோட்டீன் கம்மியாக இருக்கக்கூடிய ஃபுட்டு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, நம்ம பாடியை பொறுத்த வரைக்கும் ப்ரோட்டீன் கிடைச்சிது அப்படின்னா தான் அது திருப்தியான ஒரு உணர்வே அதற்கு வரும். ப்ரோட்டீன் கிடைக்காத வரைக்கும் அடுத்தடுத்து உங்களுக்கு பசியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்த ஃபுட்டுலையாவது நீங்கள் கொஞ்சம் ப்ரோட்டீன் எடுக்கிறீங்களா, அதே மாதிரி இந்த விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் ப்ராப்பராக எடுக்கிறீங்களா அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு திருப்பி திருப்பி பசியை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் மீண்டும் மீண்டும் கார்போஹைட்ரேட் மட்டும் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அடிக்கடி உங்களுக்கு பசி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் தான் பசி அதிகமாக வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. இன்னும் சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா, எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்களோ அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு வயிற்றில் தான் தெரியும், அதிகமாக அமிலத்தை சுரக்க வைக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டா அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு உணர்வு இருக்கும், அவங்க ஒரு சேஃபாக இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். இது ஒரு பழங்காலத்திலேயே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிங்க்ட். ஒரு நபருக்கு சாப்பாடு கரெக்டாக கிடைக்கிது அப்படின்னா அவர் திருப்தியாக உணர்வார். வேறு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கோபம், வருத்தம், இல்லை வேலையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை சாப்பிட்றதன் மூலமாக நாம் நிவர்த்தி பண்ணிக்கிறோம். அது ஒரு டெம்பரவரியாக நமக்கு பெட்டர்மெண்ட் வந்து கிடைக்குது. அதனாலேயும் உங்களுக்கு அடிக்கடி பசி வந்து உண்டாகலாம். ஸோ இந்த காரணங்களால தான் பசிங்கிறது அடிக்கடி உண்டாகுது. இதை எப்படி நம்ம வந்து சரி செய்கிறது? நம்ம பாடியில் இந்த லெப்டின்கிற ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம குறைக்கணும். அதே போல் நல்ல இரவு தூக்கம் வந்து இருக்கணும். மார்னிங் ஃபுட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டில் மெயினாக ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்டு வந்து எடுத்துக்கணும். நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்ல நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் காலையில்
வாழைத்தண்டு ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நீங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதோட அளவு வந்து கம்மியாகும். அடுத்தடுத்து நீங்க அந்த டேல மத்தியானமோ, இல்ல ஈவினிங்கோ அதிகமான ஃபுட் எடுத்துக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதேபோல நீங்க முதல் கவளம் உணவு சாப்பிடும்போது கொஞ்சம் கசப்பான உணர்வு இருக்கக்கூடிய ஃபுட்டு வந்து நீங்க சாப்பிடலாம். வேப்பம்பூ பச்சடி மாதிரியோ, இல்ல வேப்பம்பூ வந்து அத நம்ம பொடி மாதிரி பண்ணி வச்சுட்டு, அத முதல் கவளம் சாதத்தோட வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதிகமா ருசிக்காக சாப்பிடுறது கொஞ்சம் குறையும். அடிக்கடி நம்ம சுண்டை வற்றல் வந்து எடுத்துக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு பசிய நல்லாவே வந்து குறைக்கும். ஸோ அதிகமா பசிக்குதுன்னு சொல்றவங்க, அடிக்கடி இந்த சுண்டை வற்றல் எடுத்து பாருங்க. பசியோட உணர்வு நல்லாவே வந்து குறையும். அதேபோல நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி திரிஃபலா சூர்ணம் வந்து எடுத்துக்கோங்க. இந்த திரிஃபலா சூர்ணம் வந்து கல்லீரல்ல இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றதுனால, உங்கள் பாடியில் இந்த சுகர் கிராஸ்லாம் வராமல் வந்து நமக்கு தடுக்கும். அதே போல் துவர்ப்பு சுவை அப்படிங்கிறது எப்போவுமே நம்முடைய சுவை அரும்புகளை கொஞ்சம் வந்து மந்தப்படுத்துறதுனால, அடிக்கடி உங்களுக்கு பசி வரக்கூடிய ஒரு உணர்வு வந்து குறையும். இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் நிரந்தரமாக இந்த பசியை வந்து எனக்கு தேவையான டைமில் மட்டும் பசிக்கணும், ஒரு நாளைக்கு 3 வேளை மட்டும் பசிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, டீடாக்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. நெய் மருந்து டீடாக்ஸ் எடுக்கும்போது உங்கள் குடலில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன்லாம் குறையிறதுனால உங்கள் உடல் வந்து ஆரோக்கியமான ஒரு நிலைக்கு மாறும். தேவையான உணவுப் பொருட்களை மட்டும்தான் அது வந்து ப்ராப்பராக உங்களுக்கு செரிக்க ஆரம்பிக்கும். ஸோ மெயினாக வந்து ப்ரோட்டீனோ கார்போஹைட்ரேட்டோ இதெல்லாமே வந்து ப்ராப்பராக உங்கள் பாடியால் அப்சர்வ் பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு சத்து குறைபாடு வந்து இருக்காது. அடிக்கடி பசிங்கிற ஒரு உணர்வும் வந்து இருக்காது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். மிக முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப அதிகமாக எனக்கு பசி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, உங்களுடைய மனநிலையை கவனித்து பாருங்கள். நீங்கள் ஏதாவது பதட்டத்தில் வந்து இருக்கீங்களா, இல்லை எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு நம்ம வந்து கவலைப்பட்டுட்டே இருக்கிறது, இதெல்லாம் கூட உங்களுக்கு அடிக்கடியே பசியை வந்து உண்டு பண்ணும். தாகம் இருக்கிறத கூட சில பேர் பசியாக வந்து உணர்வாங்க. எப்பெல்லாம் பசிக்குதோ அப்போ கொஞ்சம் தண்ணி குடித்து பழகி பாருங்கள். உங்களுக்கு அந்த பசியோட உணர்வு வந்து குறையும். இன்னொன்று நிறைய பேர் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபோன் பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது. அந்த ஃபோன் பார்த்துட்டே சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய ப்ளூ லைட்டு உங்கள் பிரெயினை 20 மினிட்ஸ்க்கு டம்ப் பண்ணிடும். ஸோ அப்போது உங்கள் வயிற்றுலேருந்து சிக்னல் பிரெயினுக்கு போகும். ஆனால் பிரெயின் வந்து ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் பார்க்கக்கூடிய ரீல்ஸ்லேயோ இல்லை நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோலேயோ ரொம்ப அது லயிச்சு இருக்கிறதுனால உங்கள் வயிறு அனுப்புகிற சிக்னலே அதனால் வந்து ரிசீவ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஃபோன் பார்த்துட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா அது கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கலோரிஸ் எடுக்கிறது, அதனால் அடிக்கடி பசி வர்றதுக்கும் முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ அடிக்கடி பசி வருது அப்படின்னா நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் தான் காரணமாக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடியே ஒரு வாழைத்தண்டு ஜூஸோ இல்லை நல்ல ஒரு காய்கறிகள் சேர்ந்த ஒரு சூப் மாதிரி வந்து எடுத்துக்கிறது, இல்லை நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சாலட் வந்து எடுத்துக்கிறது. இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே அந்த நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய கலோரிஸ் வந்து கம்மியாகும். நைட்டில் நல்லா தூங்குங்க. சாப்பிடும்போது ஃபோன் பார்த்துட்டு சாப்பிடாதீங்க. ஸோ கண்டிப்பாக ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கக்கூடிய ஃபுட்டு வந்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அடிக்கடி பசி வரதை குறைக்கலாம். மிக முக்கியமாக ஒரு முறை டீடாக்ஸ் பண்ணும்போது நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம், ஏன்னா இந்த டீடாக்ஸை பொறுத்த வரைக்கும் அது நெய் மருந்து டீடாக்ஸை நம்ம கொடுக்கும் பொழுது நெய் செரிமானம் ஆனால் தான் உங்களுக்கு அடுத்ததாக பசிக்கும். ஒரு 2 நாள் 3 நாளுக்கு அப்புறமா பசியோட அளவு வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அந்த 7 நாள் டீடாக்ஸ் முடிக்கும் பொழுது நீங்கள் எப்போ ஃபுட்டு சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ மட்டும்தான் உங்களால் ஃபுட்டு சாப்பிட முடியும். ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் பார்க்கும் பொழுதெல்லாம் ஃபுட்டை சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஒரு கண்ட்ரோல் இந்த 7 டேஸ் டீடாக்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்னோடய வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறேன், பசியை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த விஷயங்களெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு முறை டீடாக்ஸ் எடுத்துகிட்டு இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு பெட்டரான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி அடிக்கடி பசி எதனால் வருது, இதை எப்படியெல்லாம் சரி பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இதை வந்து அனுப்பிச்சி கொடுங்க. இதே போன்று இன்னொரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.